என்னம்மா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க நீ நிஜமாவே புடவை கூட அழகாக இருக்குது வலில் கூட மேட்சிங்காக இருக்குது. சரி கம்பெனியில் யாரும் கேட்கலையா? யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. நல்ல புடவை கட்டின்னு போகும்போது மட்டும் யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஒரு வருத்தமாகவே வந்தேன். ஏன்னா நார்மல் புடவை கட்டலைன்னா கட்டும்போது கேட்கலாம் பரவாயில்ல. நாம் கட்டுறதே 4 பேர் கேட்கறதுக்காக தான் புடவையே கட்டிட்டு இன்னைக்கு இந்த படிக்கு யாரும் கேட்கல. ஆனால் அதுக்கு தான் நீ கேட்டுட்டியே, ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்ஸ்டா. ஆச்சு சாப்பாடு செஞ்சிடறேன். சாப்பாடு சரியா? சரி அது சரி. எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? ஃப்ரெண்ட்ஸும் கூட படத்துக்கு போகலான்னு. என்ன கேட்ட? 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. என்ன இது போட்ட நினச்சிக்கோ. அதான் நினச்சேன், ஏன்டா எலி அம்மனமா ஓடுதேன்ட்டு. இதுக்கு தான் புடவை நல்லா இருக்குது, மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்ல வந்தியா 100 ரூபாய்க்காக? ஆமாம், உங்கள் அப்பா சமைச்சு கொட்டி வச்சுட்டுக்குதியா என்கிட்ட. போயிடு மரியாதையா. வந்துட்டான் 100 ரூபாய் கேட்க வரேன். பிச்சை எடுத்தான். நான் பெருமாள் அத்தை புடுங்குச்சா அனுமாள் குத்திடுவேன் போடா.